வணக்கம். செல்வகுமாரின் இந்திய வானிலை ஆய்வறிக்கை 2025 மே 22 வியாழக்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். நேற்றைக்கு இந்திய தலைநகர் டெல்லியில் கூட கொட்டி தீர்த்திருக்கிறது மழை. அனல் காற்று வீசிய நிலையில், தொடர்ந்து புழுதி புயல் வீசிய நிலையில், ஆலங்கட்டி மழையுடன், காற்றுடன், இடி மின்னலுடன் நேற்றைக்கு மழை பொழிவு கொட்டி தீர்த்திருக்கிறது. விமான போக்குவரத்தில் கூட பாதிப்பு, விமானம் கூட சேதம் ஆலங்கட்டி மழையால். இப்படி நாடெங்கும் ஆங்காங்கே மழைப்பொழிவு, கனமழை பொழிவை கொடுத்து வருகிறது, இடி மழைப்பொழிவை கொடுத்து வருகிறது. பருவமழைக்கு முந்தைய மழைப்பொழிவு. இப்போ பார்த்தீங்கன்னா கோரக்பூரில் கடும் இடி மின்னல் மழை. கோரக்பூர். இப்படி மகாராஷ்டிரா கடலோரம் கனமழை, ஆந்திர கடலோரமும் கனமழை, இருவேறு காற்று சுழற்சி காரணமாக ஒடிசா கடலோரமும் கனமழை. ஒடிசாவோட பாலாசூர் அருகே கனமழை, பாரதீப்புக்கும் பாலாசூருக்கும் இடையில் இப்போ பெய்து கொண்டிருக்கிறது. அதே போல் சென்னைக்கு வடக்கே, விசாகப்பட்டினத்திற்கும் சென்னைக்கு இடையில் உள்ள ஒட்டுமொத்த ஆந்திர கடலோரத்தில் மழை, தெலுங்கானாவில் ஆங்காங்கே மழை, மகாராஷ்டிராவில் கடலோரத்தில் மழை, மகாராஷ்டிராவோட ரத்னகிரி கடலோரம் கனமழை பொழிந்து வருகிறது. இந்த நிலையில் இன்றைக்கு எப்படி இருக்கும் வானிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு அதாவது 22ஆம் தேதி வியாழக்கிழமை ஆந்திர பிரதேச கடலோரம் மற்றும் உள் ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா, மகாராஷ்டிரா, கடலோர மகாராஷ்டிராவும் உள் மகாராஷ்டிராவும், குஜராத்தோட சூரத் உள்ளிட்ட பகுதிகள் வரைக்கும் நல்ல மழை இருக்குது. நாளை அதாவது நல்ல மழை இருக்குது. இன்றைக்கு மகாராஷ்டிரா கடலோரத்தில் உருவாகக்கூடிய அந்த காற்று சுழற்சி தாழ்வு நிலையாகி தெலுங்கானாவிற்கும் ஒடிசாவிற்கும் ஆந்திர பிரதேசத்திற்கும் மழைப்பிடிப்பை கொடுக்கும் வகையில் இருவேறு சுழற்சிகள் ஒன்றடைய போது வளிமண்டலத்தில் தரைப்பகுதிகளில். இதனால் ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா, மகாராஷ்டிரா, கோவா, கர்நாடகா, வடக்கு கர்நாடகா, மகாராஷ்டிரா எல்லாமே கனமழை பிடிப்பு பெய்ய போகுது. இன்றைக்கு மாலை இரவில் தெலுங்கானா, ஆந்திர பிரதேச வடக்கு பகுதி மற்றும் மகாராஷ்டிரா கடலோரம், மும்பை உட்பட இன்றைக்கு நள்ளிரவில் மும்பைக்கு கனமழை காத்திருக்கு. நள்ளிரவில் இன்றைக்கு 22ஆம் தேதி நள்ளிரவு, 23ஆம் தேதி அதிகாலை மும்பைக்கு கனமழை காத்திருக்கு. மும்பை மட்டும் இல்லை, 22ஆம் தேதி நள்ளிரவுக்கு பிறகு 23ஆம் தேதி ஒட்டுமொத்த அரபிக் கடலோரம், கேரளா தொடங்கி கேரளாவிலிருந்து கன்னியாகுமரியிலிருந்து சூரத் வரைக்கும், அதாவது மும்பை வரைக்கும், மகாராஷ்டிரா, கோவா, கர்நாடகா, கேரளா மற்றும் அனைத்து மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் தமிழ்நாட்டின் கணவாய் பகுதிகள், காற்று பகுதிகள் உட்பட மழைப்பிடிவு, தென்மேற்கு பருவமழை 23ஆம் தேதி நாளை தொடங்குது. ஒருவேளை அதிகாரப்பூர்வமாக அதுக்கான முழுமையான அந்த இது இல்லைன்னா 24ஆம் தேதி முழுமையாக தொடங்கினோம், 23ஆம் தேதியே தொடங்கினோம். 23ஆம் தேதி தாமதம் ஏற்படும் பட்சத்தில் தான். தமிழ்நாடு உள்ளிட்ட அனைத்து தென் மாநிலங்களுக்கும் 23ஆம் தேதி நாளை ஒரு நாள் கனமழை காத்திருக்கு. நாளை மதியத்திற்கு மேல் மதியம் மாலை இரவு தமிழ்நாடு மட்டுமல்ல, மேற்கு வங்கம், ஒடிசா, சத்தீஸ்கர், மகாராஷ்டிரா மற்றும் தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால், மாகே, ஏனாம், அதே போல் ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா, கர்நாடகா, கேரளா எல்லாமே 23ஆம் தேதி ஒரு நாள் பரவலான மழைப்பொழிவு காத்திருக்கு. அன்றைக்கு வங்கக்கடலில் புதிய காற்று சுழற்சியும் உருவாகுது. இதனால் கொஞ்சம் காற்றில் ஏற்படக்கூடிய அந்த பறந்து விரிந்த ஒரு அகலத்தில் கூடிய அந்த காற்று சுழற்சி மழைப்பொழிவை ஏற்படுத்தி இருக்கிறது. 23ஆம் தேதிக்கு பிறகு 24 தென்மேற்கு பருவமழை வலுத்த மழைப்பொழிவாக இருக்கும். இந்த மழைப்பொழிவு ஒடிசா, புவனேஸ்வர் உள்ளிட்ட பகுதிகளிலையும் தீவிரமடையும். வங்கக்கடலில் காற்று சுழற்சி உருவாகி வடக்கு வங்கக்கடல் பகுதி நோக்கியும், அரபிக்கடல் காற்று சுழற்சி ஓமன் நோக்கி நகர்ந்து மீண்டும் செயலிழந்து
ஒடிசா மகாராஷ்டிரா கரையை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மாத இறுதி நாட்களிலே. இதனால் மழை பொழிவு படிப்படியாக தீவிரமடையும். படிப்படியான்னு சொல்லுவிட திடீர், அதாவது சடன் பிக்கப் கூட சில நேரத்தில் இருக்கும். 24ஆம் தேதி மிக கனமழை பொழிவு காத்திருக்கேன். ஒட்டுமொத்த மகாராஷ்டிரா, கடலோர மகாராஷ்டிரா, கோவா, ஒட்டுமொத்த கர்நாடகா, உள் கர்நாடகா கூட, ஒட்டுமொத்த கேரளாவுக்கும் கர்நாடகாவிற்கெல்லாம் அச்சுறுத்தும் மழை. ரெட் அலர்ட் கொடுக்கும் வகையில் ஒரு மாவட்டம் 2 மாவட்டம் இல்லை, கேரளா முழுவதுமே ரெட் அலர்ட். கர்நாடகா கடலோர கர்நாடகா முழுவதுமே ரெட் அலர்ட் கொடுக்கும் வகையில், மகாராஷ்டிரா கடலோரம் முழுவதும் ரெட் அலர்ட் கொடுக்கும் வகையில் அச்சுறுத்தும் காற்று, அச்சுறுத்தும் தென்மேற்கு பருவக்காற்றோட மழை கண்டிப்பாக அதீத கனமழை பொழிவுலாம் தெரிகிறதுங்க. சில கேரளாவிலையும் கர்நாடகாவிலையும் தொடக்கம்தான். 24ஆம் தேதி மேலும் பிக்கப்பு, 25ஆம் தேதி மேலும் பிக்கப்னால நல்ல மழை பொழிவு தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், கர்நாடகாவின் மேற்கு தொடர்ச்சி மலையோட அணைகள், நீர்பிடிப்பு பகுதி, கணவாய் பகுதிகளில் எல்லாம் நல்ல ஒரு மழை பொழிவை கொடுக்க போகிறது. தொடர்ந்து மாத இறுதி வரைக்கும் நல்ல ஒரு ஃபோர்ஸ் பிக்கப்பில் தென்மேற்கு பருவமழை பொழிந்து கொண்டிருக்கும். அரபிக்கடலோர மாநிலங்களில் குஜராத்தோட தெற்கு பகுதி தொடங்கி மகாராஷ்டிரா, கோவா, கர்நாடகா, கேரளா, தமிழ்நாட்டிலையும் உள்ளேயும் ஆங்காங்கே தூறல் சாரல் நனைக்கும் மழைகள் இருக்கும். ஆனால் கணவாய் பகுதிகளில், காற்று பகுதிகளில் ஒரு சாரல், நல்ல வலுவான சாரல் அப்பப்போ எட்டும். ஆந்திர பிரதேசம், தெலுங்கானாவிற்கும் ஆங்காங்கே மழை உண்டு. இதில் 25 விட 26 இன்னும் மழை பொழிவு கூடும். குறிப்பிட்ட இடங்களில் கொட்டி தீர்க்கும் மழை ஒரு ஷார்ப்பாக. அது கொஞ்ச நாள் பார்த்திங்கன்னா மங்களூர்கிட்ட இருக்கும், கொஞ்ச நாள் பார்த்திங்கன்னா வயநாடுகிட்ட இருக்கும், அப்படியே கொஞ்ச நாள் பார்த்திங்கன்னா கொச்சிட்டு இருக்கும், திடீர்னு பார்த்திங்கன்னா கோவாட்ட இருக்கும். அப்படியே அங்கும் இங்கும் காற்று குவிதல் நகர்ந்து கொண்டே இருக்கும். நல்ல மழை பொழிவு கொடுக்க போகிறது. தொடர்ந்து வங்கக்கடலில் உருவாகக்கூடிய காற்று சுழற்சி 26ஆம் தேதிக்கு மேலே நல்ல ஒரு தீவிரமடைந்து வடக்கு நோக்கி நகரும். 26ஆம் தேதிக்கு மேலே 23ஆம் தேதி உருவாகி 24ஆம் தேதி வடக்கு நோக்கி நகர்ந்து 25 வந்து 26க்கு மேலே நகர்ந்து அது மேலும் வடக்கு நோக்கி நகர்ந்து ஒடிசா மற்றும் சத்தீஸ்கர், மேற்கு வங்கம் போன்ற மாநிலங்களுக்கு, பீகார் வரைக்கும் கூட, பீகார் மற்றும் ஜார்க்கண்ட் மாநிலம் வரைக்கும் வரக்கூடிய 26ஆம் தேதியிலேருந்து கனமழை காத்திருக்கிறது. கனமழை தொடர்ந்து அரபிக்கடலோர மாநிலம் முழுவதும் தென்மேற்கு பருவமழை, கேரளா, தெலுங்கானா, கர்நாடகா மற்றும் ஒடிசா, சத்தீஸ்கருக்கும் தென்மேற்கு பருவமழை முன்கூட்டியே தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆக நல்ல மழை பொழிவு தென்மேற்கு பருவமழை முன்கூட்டியே தொடங்கி 2 வேறு புயல்கள் உருவாக போகுது. அதாவது மாத இறுதி நாட்களில் அரபிக்கடலில் ஒன்றும், வங்கக்கடலில் ஒன்றும் 2 புயல் இருக்கும். மோன்தா மற்றும் சக்தி அரபிக்கடல் வடக்கு பகுதி, மோன்தா வங்கக்கடலோட வடக்கு பகுதி, 2 பக்கம் 2 புயல் இருந்து கொண்டு பருவமழையை தீவிரப்படுத்தி நல்ல ஒரு மழை பொழிவை இப்படி வடகிழக்கு மாநிலங்கள் மற்றும் ஒட்டுமொத்த வங்கக்கடலோர மாநிலங்கள், ஒட்டுமொத்த அரபிக்கடலோர மாநிலங்கள் மற்றும் தென் மாநிலங்கள் முழுவதும் உள்பகுதி உட்பட மழை தீவிரமடையும் என்பதை அறிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். தொடர்ந்து அப்டேட்ஸுடன் இணைந்திருங்கள், திட்டமிட்ட பணி செய்திருங்கள். நன்றி.